ஹலோ இப்போ நம்ம கேபிஎஸ் மேனன் எழுதின டால்ஸ்டாய்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிற ட்ராவலாக தான் பார்க்க போகிறோம். ட்ராவலாக் அப்படின்னா ஒரு ட்ராவலரோட ஜேர்னியை டிஸ்கிரைப் பண்ணுற லிட்ரேச்சர். அதாவது ஒரு ட்ரிப்பில் அந்த ரைட்டர் என்ன பார்த்தாரு என்ன கேட்டாரு அப்படின்னு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பாரு. இந்த எஸ்ஸேல இந்தியன் அம்பாசிடராக ரஷ்யாவுக்கு போன கேபிஎஸ் மேனன் அங்கே நிறைய இடங்களை பார்த்துருக்காரு. அப்படி அவர் ஒரு சமயம் டால்ஸ்டாயோட வீடு இப்போ மியூசியமாக ஆக்கப்பட்டிருக்கு, அதை விசிட் பண்ணியிருக்காரு. டால்ஸ்டாயோட வீடு எப்படி இருந்துச்சு, இவர் அங்கே போன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு அதோடு சேர்த்து எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. டால்ஸ்டாயோட வீடு 40 ஏக்கரில் மாஸ்கோவில் உள்ள யாஸ்னாயா பால்யானா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த வீடு ஒரு அழகான பார்க்குக்குள்ளே இருக்குது. மேனன் ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீட்டை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்காரு. காரணம், லிட்ரேச்சரில் பெரிய ஆளாக இருந்தாலும் அவரோட வீடு ரொம்பவே சிம்பிளாக இருந்திருக்கு. அதுக்காக அவர் புவர் அப்படின்னு கிடையாது. டால்ஸ்டாய் அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியை சேர்ந்தவர் தான். அவரோட அப்பா கவுண்ட், அவங்க அம்மா ஒரு பிரின்சஸ். இருந்தாலும் அவர் மாடஸ்டான லைஃப் ஸ்டைலை தான் சூஸ் பண்ணி வாழ்ந்திருக்காரு. டால்ஸ்டாய் வாழும்போது அந்த வீடு எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. டால்ஸ்டாயோட பெட்ரூமை மேனன் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அந்த ரூமில் அவ்வளோவா பொருட்கள் கிடையாது. ஒரு பெரிய ஃபேமிலி ஃபோட்டோ இருந்துச்சு. அந்த ஃபோட்டோவில் டால்ஸ்டாய் அவரோட 13 குழந்தைங்களோட இருக்கார். இந்த 13 குழந்தைங்களில் 5 குழந்தைங்க சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பழைய கட்டில் இருக்குது. அவருக்கு காலில் அடிப்பட்டப்போ யூஸ் பண்ண க்ரட்ச், அப்புறம் அவரோட ஸ்லோப் பேசின், அதாவது ஒரு பவுல் மாதிரியான ஒரு பொருள். இந்த பவுலை இவரே தான் கழுவுவாராம். வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும் அப்படின்னும் இன்சிஸ்ட் பண்ணுவாராம். காந்தி மாதிரியே டிக்னிட்டி ஆஃப் லேபரை ஃபாலோ பண்ணுறாரு டால்ஸ்டாய். இவரோட ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக கிராண்டாக நிறைய ஃபர்னிஷிங்கோட டால்ஸ்டாயோட ஒய்ஃபோட ரூம் இருந்திருக்கு. இதில் இருந்தே இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் எந்த அளவுக்கு மியூச்சுவல் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் இருந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக டால்ஸ்டாயோட ஸ்டடி ரூமில் இருக்க பால்கனி பற்றி மேனன் ஆரம்பிக்கிறாரு. அந்த பால்கனியிலேருந்து எட்டி பார்த்தா கார்டன் தெரியுமா? இந்த பால்கனியில் தான் குழந்தையா விளையாடியிருக்காரு, பெரிய வயசில் ஹண்ட் பண்ணியிருக்காரு, அப்புறம் மெடிடேட்டும் பண்ணியிருக்காரு. அந்த பால்கனியிலேருந்து பார்த்தா ஒரு வில்லேஜ் தெரியுமா? அந்த வில்லேஜ் பீப்புள் கூட தான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட டால்ஸ்டாய் இருந்திருக்காரு. பெசன்ஸ்க்கு வீட்டுக்கு வர சொல்லி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீட் பண்ணுறது இவரோட வழக்கம். டால்ஸ்டாய் இப்படி பெசன்ஸ் கூட பழகிறது அவரோட ஒய்ஃப்க்கு பிடிக்காது. அப்படியே திரும்பி பார்த்தா டால்ஸ்டாயோட ஸ்டடி ரூமு. இதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷப்படுறாரு மேனன். ஏன்னா அந்த டேபிளில் உட்காந்து தான் பல ஐகானிக் நாவல்ஸை டால்ஸ்டாய் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இதே டேபிளில் உட்காந்து தான் காந்திக்கும் லெட்டர் எழுதியிருக்காரு. அப்படிப்பட்ட டேபிளை பார்க்குறோம் அப்படிங்கிற சந்தோஷம் மேனனுக்கு. ஸ்டடி ரூமில் நிறைய சென்டிமெண்டலான விஷயங்கள் இருந்திருக்கு. டால்ஸ்டாய் பிறந்த சோஃபா, எடிசன் கொடுத்த ஃபோனோகிராஃப், அப்புறம் இங்கிலாந்துலேருந்து அவர் வாங்கிட்டு வந்த டிக்கின்ஸோட பிக்சர், அப்புறம் அந்த வில்லேஜ் பெசன்ஸ் இவருக்கு கிஃப்ட் பண்ண நிறைய வுட் ஒர்க்ஸ், இதெல்லாம் இருந்திருக்கு. அந்த ஸ்டடி டேபிளில் காந்திஜி மாதிரியே டால்ஸ்டாயும் ஒரு ஸ்கிராப் புக்கை வச்சுருந்துருக்காரு. அப்புறம் அங்கே ஒரு கேண்டில் இருக்குது. இந்த கேண்டிலை டால்ஸ்டாய் கடைசியாக நவம்பர் 10, 1910 ப்ளோ ஆஃப் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு தான் அவர் வீட்டை விட்டு சிம்பிள் லைஃப்பை தேடி வெளியில் போனார். அன்னைக்கு நைட் அவர் ஒய்ஃப்க்கு கிராட்டிடியூடையும் அப்பாலஜியையும் சொல்கிற மாதிரி ஒரு லெட்டரும் எழுதியிருக்காரு. என்ன தான் ஹியூமன்ஸ் பற்றி அவருக்கு நிறைய தெரிஞ்சிருந்தாலும் அவரோட ஒய்ஃப் அவருக்கு ஒரு மிஸ்ட்ரியாக தான் கடைசி வரைக்கும் இருந்திருக்காங்க. வீட்டை சுற்றி உள்ள கார்டனில் ஆப்பிள் ட்ரீஸ், செரி ட்ரீஸ், அப்புறம் நிறைய ஃப்ளார்ஸ் இருந்திருக்கு. டால்ஸ்டாய்க்கு கார்டனிங்னா ரொம்ப பிடிக்குமா. அவரே கார்டனிங் வேலையாமே பார்ப்பாராம். ஆனால் ஃபேமிலியில் எல்லாருமே அதை தோட்டக்காரவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாண்ட் இருந்திருக்கு. இந்த பாண்டில் தான் டால்ஸ்டாய் வீட்டை விட்டு வெளியில் போனதை நினச்சி அவரோட ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்பட்டு சூசைட்க்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களோட செக்ரட்டரி எப்படியோ அவங்கள காப்பாற்றிட்டாங்க. அப்புறம் அங்கே ஒரு ஹார்ஸ் ஸ்டேபிள் இருந்திருக்கு. அதுக்கு பக்கத்தில் வில்லேஜஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டால்ஸ்டாயோட பொண்ணு டாட்டியானா ஆரம்பித்த கிளினிக்கும் இருந்துச்சு. டாட்டியானா மட்டும்தான் அப்பாவுக்கு சப்போர்ட்டாக கடைசி வரைக்கும் இருந்திருக்காங்க. அப்பாவுக்கு பிடிச்ச காந்திஜியையும் 1930 மீட் பண்ணியிருக்காங்க. கார்டன்லேருந்து அப்படியே நடந்து போனால் ஃபாரஸ்ட் வந்துடும். அங்கே ஓக் ட்ரீஸ் இருக்குமா. அந்த ஓக் ட்ரீக்கு கீழே தான் டால்ஸ்டாயோட ஒய்ஃபும் சன்னும் ஒரு தடவை புயல் வரும்போது மாட்டிக்கிட்டாங்களாம். இதை தான் இன்ஸ்பயர் ஆகி அவர் வார் அண்ட் பீஸில் யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபாரஸ்டோட சென்டரில் டால்ஸ்டாயோட கிரேவ் எந்த ஒரு பெரிய ஆடம்பரமும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு மவுண்டாய் தான் இருந்திருக்கு. இந்த இடத்துல தான் புதைக்கணும் அப்படின்னு டால்ஸ்டாயே சொல்லியிருக்காரு. இங்கே தான் அவர் சின்ன வயசில் அவரோட பிரதர் கூட விளையாண்டுருக்காரு.
அவரோட கிரேவ் முன்னாடி நிக்கும்போது அவர் சொல்ல நினச்ச மெசேஜான சிம்பிள் லைஃப் அண்ட் நான் வைலன்ஸ் எல்லா டூரிஸ்டரையுமே ரீச் பண்ணும் அப்படின்னு மேனன் சொல்கிறாரு. ஓவராலாக இந்த வீட்டை சுற்றி முடிச்சுட்டு டால்ஸ்டாயோட வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது மேனனுக்கு டால்ஸ்டாயோட கடைசி நாட்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது ஞாபகம் வருது. 82 வயசில் வீட்டை விட்டு அரிஸ்டோக்ராட்டிக் லைஃப் வேணாம் அப்படின்னு ரினவுன்ஸ் பண்ணிட்டு ஒரு வின்டர் நைட் நவம்பர் 10, 1910 வெளியில் போகிறாரு. அங்கே உள்ள ஒரு மொனாஸ்ட்ரியில் தான் அவரோட கடைசி புக்கான த பெயின்ஸ் ஆஃப் டெத்தை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் 12th நவம்பர் அவரோட சிஸ்டர் மேரி இருந்த கான்வென்ட்டுக்கு போய் நான் இங்கேயே ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு சர்ச்சுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் ஆட்கள் தேடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால டால்ஸ்டாய் அங்கே இல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு நிமோனியா வந்துடுது. அதனால அங்கே இருந்த அஸ்டபோவோ ஸ்டேஷன்லேயே தங்கிடுறாரு. சர்ச் ஆளுங்க டால்ஸ்டாயை தேடி அவரை மீண்டும் அரிஸ்டோக்ராட்டிக் லைஃப்க்கு வர வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நவம்பர் 20 காலையில் 6 மணிக்கு அங்கே இருந்த ஸ்டேஷன் மாஸ்டரோட வீட்டிலேயே டால்ஸ்டாய் இறந்து போகிடுறாரு. அவர் இறந்த 2 வருஷத்தில் அவர் வளர்த்த ஹார்ஸும் செத்து போச்சு. அதையும் டால்ஸ்டாய் கிரேவுக்கு பக்கத்தில் கொஞ்சம் யார்ட்ஸ் தள்ளி தான் புதைச்சிருக்காங்க. மேனன் இந்த எஸ்ஸேவை பக்கா ட்ராவலாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ட்ராவலாக தேவையான எல்லா எலிமெண்ட்ஸுமே இந்த எஸ்ஸேல இருக்குது. அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. டால்ஸ்டாயோட வீடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கரெக்டான டெஸ்கிரிப்ஷனை சென்சரி டீட்டெயில்ஸோட சொல்லியிருக்காங்க. டால்ஸ்டாயோட லிட்ரரி லைஃப்பையும் ப்ராக்டிக்கல் லைஃப்பையும் கம்பேர் பண்ணி அவரோட நிறைய ஒப்பீனியன்ஸை சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் ஏதோ இன்ஃபர்மேஷனை சொல்கிறோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு கதையாக அவரோட ஜேர்னியை சொல்லியிருக்காரு. வெறும் டால்ஸ்டாயோட வீட்டை பற்றி மட்டும் பேசாமல் அவரோட லைஃப், அவரோட ஃபிலோசாஃபி, காந்திக்கும் அவருக்குமான ஃப்ரெண்ட்ஷிப், எந்த மாதிரியான ஐடியாலஜி அவருக்கு இருந்துச்சு அப்படின்னு அவரோட ஒர்க்ஸ், ஃபிலோசஃபின்னு எல்லாத்த பற்றியுமே பேசியிருக்காரு. மேனன் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா ரீடர்ஸ்க்கு ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கிற மாதிரி, ஏதோ அவங்களே அஸ்னாயா போலியானாக்கு போய் டால்ஸ்டாயோட ஹவுஸை பார்த்த மாதிரி அவ்வளோ எங்கேஜிங்காக எழுதியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தன்னோட 82வது வயசில் டால்ஸ்டாய் எடுக்கிற இந்த முடிவு, அதாவது ஃபேமிலியும் வெல்த்தும் வேணாம் அப்படின்னு அவர் எடுத்த முடிவு உண்மையிலேயே ஒரு ஹீரோயிக் ஆக்டா இல்லை செல்ஃபிஷான ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.